முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் நிறைவேற்றாமல் விட்டுச் சென்ற 19 திட்டங்கள் உள்பட 50 பாதாள சாக்கடை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி தற்போது அவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. வருவாய்த்துறை அலுவலகங்களை மக்கள் நாடி வந்த நிலை மாறி மக்களை தேடி வருவாய்த்துறை என்ற அடிப்படையில் அம்மா திட்டம் மூலம் வருவாய் சான்றிதழ், பட்டா மாறுதல் உள்பட சுமார் 33,13,800 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று பாதாள சாக்கடை திட்டம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி, முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு 20 பாதாள சாக்கடை திட்டங்களை நிறைவேற்றுவதாக அறிவித்துவிட்டு தேர்தலுக்காக பல்லாவரம் நகராட்சியில் மட்டுமே திட்டத்தை தொடங்கி வைத்து அதனையும் நிறைவேற்றவில்லை என குறை கூறினார். ஆனால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் முந்தைய ஆட்சியில் நிறைவேற்றாமல் விடப்பட்ட திட்டங்களுடன் 50 பாதாள சாக்கடை திட்டங்களை நிறைவேற்றி அவை செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மா அவருடைய அரசின் கொள்கையே நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு படிப்படியாக அனைத்து பகுதிகளுக்கும் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவதுதான். கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியிலே 55 திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டம் எடுக்கப்பட்டு 35 திட்டங்கள் கைவிடப்பட்டு 20 திட்டங்கள் எடுத்து அதுவும் ஒரே ஒரு திட்டம் மட்டும் அவசர கதியாக முடிக்காமல் பல்லாவரம் நகராட்சியிலே தேர்தலுக்காக ஆரம்பித்து வைத்தார்கள். 19 திட்டத்தையும் விட்டுவிட்டு இன்றைக்கு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அந்த திட்டத்தை எல்லாம் எடுத்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் 3 ஆண்டு காலத்திலே 50 பாதாள சாக்கடை திட்டங்களை எடுத்து இன்றைக்கு எல்லாம் செயலாக்கத்தில் உள்ளன. வருவாய் வட்டங்களை பிரிப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு RB உதயகுமார், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழகம் முழுவதும் நிர்வாக வசதிக்காக 34 வருவாய் வட்டங்கள் பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் சாதிச் சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், பட்டா மாறுதல் போன்ற வருவாய்த்துறையின் கீழ் வழங்கப்படும் பல்வேறு சான்றிதழ்களை அதிகாரிகளே மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு நேரில் சென்று அம்மா திட்ட முகாம்கள் மூலம் வழங்கி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தாயுள்ளம் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் சட்டப்பேரவை விதி 110 கீழ் அறிவித்தவாறு அரசுக்கு பரிந்துரை அளிக்க 3 உயர் அலுவலர்களை கொண்ட அலுவலர் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மொத்தம் 34 புதிய வட்டங்களை உருவாக்கி வரலாறு படைத்திருப்பவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். மேலும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வட்டாட்சியர் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தையே ஒவ்வொரு வருவாய் கிராமங்களுக்கும் கொண்டு சென்று 33,13,792 பேர் பங்கேற்று ஒருவருடைய மனுவும் நிலுவையில் இல்லாமல் உடனடி தீர்வு காணப்பட்ட மக்கள் குறை தீர்க்கின்ற முகாம் இந்தியாவிலே அம்மா திட்ட முகாம் என்கின்ற ஒரு நிர்வாக புரட்சியினை நிகழ்த்தி காட்டியிருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்பது. பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்து பேசிய தொழில்துறை அமைச்சர் திரு P தங்கமணி, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் ராஜபாளையம் அருகே 3450 ஏக்கர் நிலப்பரப்பில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மற்றும் சாத்தூர் வட்டங்கள் அடங்கிய துளுக்குப்பட்டி, குமாரலிங்கபுரம், முத்துலிங்கபுரம் மற்றும் மேட்டமலை ஆகிய கிராமங்களில் 3460 ஏக்கர் நிலப்பரப்பில் தொழிற்பூங்கா ஒன்றை ஏற்படுத்திட சிப்காட் நிறுவனம் தேவையான நடவடிக்கை எடுத்து வருகின்றது. எனவே மேற்படி தொழிற்பூங்கா ராஜபாளையம் தொகுதி உட்பட்ட இம்மாவட்டத்து முழுவதற்குமான தொழில் தேவையை நிவர்த்தி செய்வதாக இருக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலங்கள் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி K பழனிசாமி, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் 642 கோடி ரூபாய் செலவில் சிறு பாலங்கள் உள்பட 950 புதிய பாலங்கள் அமைக்கப்பட்டு முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அம்மாவுடைய ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளே இந்த பாலம் கட்டுவதற்காக 642 கோடி ரூபாயில் 311 பாலங்கள் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு பல்வேறு அலகின் கீழ் இதுவரை மாண்பு அம்மாவுடைய ஆட்சியிலே 950 பாலங்கள், சிறு பாலங்கள், பெரிய பாலங்கள் 950 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மாண்பு அம்மாவுடைய பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது.